ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்தா தான் பண்ண போகிறோம். பாஸ்தா சீஸி டொமேட்டோ ட்விஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அந்த பிராண்ட்லேருந்து. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நைட் டைமில் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ சைடில் வந்து ரைஸ்க்கு வந்து நான் உல வச்சுருந்தேன். கர்ட் ரைஸ் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி தனியாக அது ஒரு பக்கம் வந்து அந்த ஒர்க் போயிட்டுருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ரைஸ் வந்து எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து 2 பொட்டேட்டோ எடுத்து நான் அதிலேயே போட்டுட்டேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலான்னு, ஒரு வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். உல வைக்கும் போது அதிலே வந்து பொட்டேட்டோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிக்கும் போது பொட்டேட்டோவை வந்து எடுத்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தனியாக சாதத்தை வந்து வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதுமே ப்ளைனாக வந்து பண்ண மாட்டேன். மேகியும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ இது 2மே போட்டுப்பேன். ஸோ வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தனியாக கொஞ்சம், அப்புறம் வந்து பாஸ்தாவுக்கு வந்து தனியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வந்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் போட்டு ஒரு 1 இல்லைனா ஒரு 2 மினிட்க்கு வந்து நம்ம நல்லா அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா டொமேட்டோவும் எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு வந்து நான் ரைஸ் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ கெட்சப் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட பாஸ்தாவுக்கு நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி வந்து டொமேட்டோ கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து அந்த பாஸ்தாவை எடுத்து நம்ம அதில் போடலாம். நம்ம நூடுல்ஸ் செய்வோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நூடுல்ஸுமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி நூடுல்ஸ் போட்டு நான் பண்ணுவேன். இப்போ நல்லா இதை வந்து கொதிக்கட்டும். நல்லா வெந்து வரணும் அந்த பாஸ்தா. இல்லைனா சாப்பிடும்போது ஒரு மாதிரி சவ் சவ்னு இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்குற மசாலாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதித்து வெந்துட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணதால் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனாக தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நம்ம சால்ட் வந்து அதில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
எனக்கு வந்து ஆக்சுவலி நூடுல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எனக்கு சுமாரான டேஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் வந்து இதில் டொமேட்டோ இருக்குது இல்லையா, இதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃப்ளேவர் தான். அதனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இல்லையோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பைசி வந்து ரொம்ப அதிகமாக நான் ஸ்பைசி ஃபுட் வந்து சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து டேஸ்ட் வந்து கொடுக்காது. மற்றபடி வந்து நான் ஸ்பைசி வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வந்து பட் இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ நைட் வந்து அது மட்டுமே சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கர்ட் ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.